அம்மா தாயே, எங்க ரோகிணி உங்க மேல அதிகமான நம்பிக்கைய வச்சிருக்கா. ரோஹிணிய காப்பாத்துங்கம்மா, ரோஹிணிய காப்பாத்தி கொடுங்க கொடுங்க. அண்ணி நீங்க அழாம அமைதியா இருங்க அண்ணி. நம்ம ரோகிணிக்கு எதுவுமே ஆகாது. நீங்களே பாத்திருக்கீங்கல்ல, அந்த துர்கா தேவி நம்ம ரோகிணிய ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்காங்க. இப்பவும் அவங்களே இவளை காப்பாத்துவாங்க. நம்ம ரோகிணிக்கு ஒண்ணு ஆகாது. என்னோட ரோகிணிக்கு நிச்சயமா எதுவும் ஆகாது. என் தங்கச்சி ரோகிணி சீக்கிரமா நல்லபடியா வந்துடுவா. என் தங்கச்சி ரோகிணிக்கு ஒண்ணு ஆகாது. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஆக்சிடென்ட் பத்தி உங்க எல்லார்கிட்டயும் நான் கொஞ்சம் என்கொயரி பண்ணணும். நீ பாப்பா. சுஜாதா அக்கா, அங்க வாங்க போலாம். டாக்டர் சார், என்னோட ரோகிணி எப்படி இருக்கா? அவளுக்கு நினைவு திரும்பிடுச்சா? சார், நீங்க ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் இவர் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு? நாங்க உள்ள போலால, ரோகிணியை பாக்குறதுக்கு போலால. நடந்த இந்த ஆக்சிடென்ட்ல ரோகிணி பரத்வாஜோட முகம் ரொம்ப சதஞ்சு போச்சு. அவங்களோட முகம் ரொம்ப சதஞ்சு போனதுனால நாம அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும். இல்ல, அப்படி நடக்க கூடாது. சுஜாதா, நீ கொஞ்சம் தைரியமா இருக்கும். நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தாமா. இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பிறகும் கூட நம்ம ரோகிணி உயிர் பிழைச்சிருக்காமா. அம்மா தாயே, ஏமா இப்படி எல்லாம் ஆகுது? அக்கா அக்கா கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. நம்மளோட ரோகிணிக்கு எதுவுமே ஆகாது. அவ ரொம்ப நல்லவக்கா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த தாய் என்னைக்குமே நம்மள கைவிட மாட்டாக்கா. நீங்க அவளோட உண்மையான பக்த தானக்கா. சர்ஜரி பண்றதுக்கு எங்களுக்கு உங்களோட பர்மிஷன் வேணும். நீங்க சீக்கிரமா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க உங்க ஒய்ஃபோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். அவளுக்கு எதுவும் ஆகாதுல்ல டாக்டர் சார்? பாருங்க மிஸ்டர் சித்தார்த், எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்ணுவோம். மத்தபடி வாழ்வா இருந்தாலும் வேற எதுவா இருந்தாலும் அவன் கையில தான் இருக்கு. மிஸ்டர் பிரேம், ரிசப்ஷன்ல உங்களுக்கு ஃபார்மோட ஃபுல் டீடைல்ஸும் கிடைச்சிடும். ப்ளீஸ் நீங்க சீக்கிரமா ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிருங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்ணுவோம். மத்தபடி வாழ்வா இருந்தாலும் வேற எதுவா இருந்தாலும் அவன் கையில தான் இருக்கு. அம்மா தாயே, அக்கா
நீ தைரியமா இருமா. ஏன் பெரியத்த நமக்கு வர கஷ்டம் மட்டும் போகவே போகாதா? ஏன் நம்ம குடும்பத்துல இருக்கவங்களால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடிய மாட்டேங்குது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன தோணுச்சுன்னா எல்லாமே சரியாயிடுச்சுன்னு. இனிமே நம்ம வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பெரியத்த கொஞ்ச நேரத்துல எல்லாமே தலைகீழா மாறி போயிடுச்சு. என்னோட மனசுல ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கேள்வி எழுந்துகிட்டு தான் இருக்கு. நான் ராத்திரியும் பகலும் அந்த கடவுள் கிட்ட என் பசங்க நல்லா இருக்கணும் தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அவங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இருந்தாலும் என் பசங்களை துக்கத்துல இருந்தும் வேதனையில இருந்தும் என்னால காப்பாத்த முடியல. இது என்னோட தலைவிதியா இல்ல அந்த தாயோட சோதனையான்னு தெரியல. சரி, இந்த நேரத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ரோகிணி உயிர் பொழைச்சிட்டாமா. நீ தைரியமா இரு, எல்லாமே சரியாயிடும். அவ வீட்டுக்கு சீக்கிரமா திரும்ப வந்துருவாமா. விதியா இருந்தாலும் துரதிருஷ்டமா இருந்தாலும் நம்ம பண்ற காரியத்தோட பலன் தானே அத்தை. ஆனா ரோகிணிக்கு போய் எதுக்காக இந்த தண்டனை கிடைச்சிருக்கு? இல்ல, இது அந்த தாயோட விருப்பம்னு நான் ஏத்துக்கவே மாட்டேன். என்னால ஒத்துக்கவே முடியல அந்த தாய் இவ்ளோ கடினமானவங்களா இருப்பாங்கன்னு. இதுல கண்டிப்பா வேற ஏதோ விஷயம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு பெரியத்தே. இப்ப நடக்கிறதுக்கெல்லாம் நிச்சயமா வேற இல்ல ஏதோ சீமா, காரணம் அப்படிலாம் இல்ல. நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு உன்னை நீயே வருத்திக்காம இரு. சித்தார்த் அங்கதான் இருந்திருக்கான். அவன் என்ன சொன்னான்னா இது வெறும் விபத்து தான். இந்த விஷயத்த நீயும் ஏத்துக்கணுமா? அப்புறம் இந்த விஷயத்துல நீ நம்பிக்கவே அந்த தாய் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. ரோகிணி சரி ஆயிடுவாமா, சரி ஆயிடுவாமா. இங்க பாரு பிரேம், ஹாஸ்பிட்டலோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டியாப்பா? வாமா போலாம். அக்கா வாங்க, வாங்க போலாம்.